வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் 10/9/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே நாம் ஆசாரசீரராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்வது, அம்பாள் ஆலயங்களிலே சாயங்கால வேளையிலே ராகு கால நேரத்திலே நடைபெறுகின்ற ராகு கால துர்கா பூஜை வழிபாடுகள் கலந்து கன்னிப்பெண்களும் சுமங்கலி பெண்களும் இந்த எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற, குங்கும அர்ச்சனைகள் செய்து வழிபடுகின்ற சிறப்பான பூஜைகளும் கலந்து கொள்ளுகின்ற பொழுது லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைப்பதோடு இந்த செவ்வாய் தோஷம், புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், சர்ப்பதோஷம், காலசர்ப்பதோஷம் இவையெல்லாம் நீங்கி வாழ்வில் உயர்வு கிடைக்கின்ற வகையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே, அது ஓரிரு மாதங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக அந்த நேரம் போடப்பட்டிருக்கும். அவ்வாறு அதிலும் நாம் கலந்து இறையருளை பெறுவதோடு நாம் இந்த நேற்றைய தினம் விநாயகருக்கு சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற சிந்தனை கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த திரிபுரசம்ஹாரம் செய்வதற்கு சிவன் புறப்படுகின்றார். விநாயகப் பெருமான் பார்க்கிறார். யாராக இருந்தாலும் எந்த காரியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதிலும் என்னை முதலில் நினைக்க வேண்டும், உன்னை நினைக்காமல் யார் எந்த காரியம் செய்தாலும் அது நிறைவேறாது என்று எனக்கு வாக்கு கொடுத்துவிட்டு அருள் கொடுத்துவிட்டு அந்த சிவனே சம்ஹாரத்துக்கு புறப்படுகிறார், என்னை நினைக்கவில்லை. அதனாலே விநாயகப் பெருமான் அந்த தேரினுடைய சில்லினுடைய அச்சை உடைத்தாராம். தேருடைய சில்லு ஓடாமல் அச்சை உடைத்தாராம். இதைத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் கைத்தள நிறைகனி அப்பமோடு அவர் பொறி என்று தொடங்குகின்ற திருப்புகளிலே அழகாக குறிப்பிட்டிருப்பார். முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. முப்புறம் எரி செய்த, முப்புறங்களை எரிப்பதற்காக அந்த சிவன் ஏறி சென்ற ரதத்தினுடைய அச்சை உடைத்தார். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அந்த தேரை ஓடாமல் செய்தார். அந்த நேரத்தில் இறைவன் பார்க்கிறான், இது விநாயகருடைய விளையாட்டு என்று நாரதரை அனுப்புகிறார். போருக்கு புறப்படுகின்றேன், குழந்தை பிள்ளைத்தனமாக விளையாடாமல் மீண்டும் ரதத்தை ஓடச் செய்ய சொல்லு என்று விநாயகத்தில் அனுப்ப விநாயகப் பெருமானிலே நாரதர் போய் சொல்லுகிறார். அப்பொழுது நாரதர் இவ்வாறு இறைவன் அண்ட சராசரங்களை ஆளுகின்ற ஈசன் சம்ஹாரத்துக்கு புறப்படுகிற பொழுது இந்த தேர் தடங்களாய் நிற்கிறது, மீண்டும் ஓடச் செய்யுங்கள். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு. அவருடைய தலையை கொண்டு வந்து என் முன்னே சிதற உடை என்று விநாயகப் பெருமான் சொல்லி அனுப்புகிறார். என்ன செய்வதென்று தெரியாமல் சிவனிடத்திலே வருகிறார் நாரதர். சுவாமி, கணபதி விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறார், உங்கள் தலையை கொண்டு வந்து சிதற அடிக்க சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அந்த தேர் புறப்படுமாம். உடனே இறைவன் கண்களை மூடி சிருஷ்டித்ததுதான் நாளிகேரம் என்கின்ற தேங்காய். சிவனுடைய நெற்றிக்கண்ணோடு சேர்ந்தாகிய 3 கண்கள் அந்த தேங்காய்க்கு உரியது. உச்சியிலே குடுமி சிவனுக்கு
அந்த தேங்காயிலும் மேலே குடுமியோடு குடுமி வைத்ததாக, இந்த என்னுடைய தலையை கொண்டு போய் கொடு என்றார். நாரதர் கொண்டு செல்லுகின்றார். விநாயகத்திலே கொடுக்கிறார். வாங்கி பார்க்கிறார். 3 கண்கள் முக்கண்ணன். சரி, என் முன்னே சிதற உடை என்றார். அங்கே விநாயகருக்கு முன்னாலே அந்த சிதற தேங்காய் உடைக்கப்பட்டதும் இந்த ரதம் புறப்பட்டது. அதனாலே தான் இன்றும் நாம் எந்த கோவிலிலே பார்த்தாலும், இது பலர் தெரிந்தும் செய்கிறோம், தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். தேங்காய் உடைக்கிறங்கிற ஒரு வழக்கம் எல்லா கோவிலையும் எல்லா தேர் புறப்படுகின்ற பொழுதும் நூற்றுக்கணக்கிலே ஒவ்வொருவருடைய வீட்டு வாசலிலே கூட இந்த சிதற தேங்காய் அடித்துக் கொள்வார்கள். இது விநாயகப் பெருமானை எண்ணாமல் சென்றதினாலே விநாயகருக்கு சிதறு தேங்காய் விருப்பம். அதனாலே தேர் புறப்படுகின்ற பொழுது எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் வீதி வலம் சென்று வர வேண்டும் என்பதற்காக இந்த நூற்றுக்கணக்கிலே தேங்காய்களெல்லாம் குமித்து வைத்து சிதறு தேங்காய் அடிக்கின்ற ஒரு வழக்கம் பன்று தொட்டு இருந்து வருகிறது. இது விநாயகப் பெருமானை நாமும் சிதறு தேங்காய் அடித்து வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.